பாப்பா, என்ன தாத்தா? ஸ்கூல் இருக்கிற அன்னைக்கு படிக்க மாட்டேன், இன்னைக்கு லீவு, புக்கு படிச்சிட்டு இருக்கிறா. அதுவா தாத்தா, தேசிய வாக்காளர் தினம் வருது தாத்தா, அதுக்கு எங்க ஸ்கூல்ல பேச்சு போட்டி வச்சிருக்காங்க, அதுதான் தாத்தா படிச்சிட்டு இருக்கிறேன். ஏகண்ணே, ஓட்டை பற்றி படிச்சிட்டு இருக்கிறியா? ஓட்டை போடு, நாம் என்ன பண்ண போகிறோம், நமக்கு என்ன புண்ணியம்? நான்லாம் 2-3 ட்ரிப்பு ஓட்டே போடல. ஐயோ தாத்தா, ஒரு ஓட்டுல என்ன மாறிட போகுதுன்னு சாதாரணமா சொல்றேன். உன்ன மாதிரி நினைச்சு 10 பேர் ஓட்டு போடாம இருந்தா அதுவே மோசமான மாற்றத்துக்கு தொடக்கமா இருந்தா தாத்தா. என்னமோ சொல்ற பாப்பா, எனக்கு ஒண்ணுமே புரியல. இங்க பாரு தாத்தா, வார்டு மெம்பர்ல இருந்து பிரதமர் வரைக்கும் தேர்ந்தெடுக்கிற உரிமை மக்கள் கிட்ட மட்டும்தான் இருக்குது. அதே மாதிரி காசு வாங்காம கலங்கமின்றி ஓட்டு போட்டு ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறது ஒரு குழந்தைய வளர்த்து எடுக்கிறதுக்கு சமம் தாத்தா. அட போ பாப்பா, எனக்கும் 19 வயசு ஆயிருச்சு, நானும் ஓட்டு எடியே வாங்கல. ஓட்டு போடுறது அவ்வளோ முக்கியமா? ஐயோ அண்ணா, சரியான வயசுல ஓட்டு போடாம இருக்கிறதோ, காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறதோ, வயசாயிடுச்சுன்னு ஓட்டு போடாம இருக்கிறதோ மன்னிக்க முடியாத மிகப்பெரிய குற்றம். 2 பேரும் தெரிஞ்சுக்க, நம்ம போடுற ஓட்டு தான் தீமைக்கு போடுற பூட்டு, நன்மைக்கு திறக்கும் கேட்டு. அதனால கண்டிப்பா ஓட்டு போடணும். சரி பாப்பா, சீக்கிரமா ஓட்டு அப்ளை பண்ணி வாங்குறேன். இந்த எலெக்ஷன்ல கண்டிப்பா ஓட்டு போடுறேன். ஓகேண்ணா, அதை முதல்ல செய். சரி பாப்பா, நான் இனிமேல் சாவர வரைக்கும் கண்டிப்பா ஓட்டு போடுறேன். ஓகே, வெரி குட் தாத்தா. சீர்மிகு இந்தியா செழித்தோங்கிட சீரிய சிந்தனையோடு வாக்களிப்போம். வாக்கு யாருக்காயினும் வாக்களிக்க தவறாதீர்கள்.